நண்பர்களே, 2 நாள் சென்னைக்கு சென்றிருந்ததால் நம்முடைய மெசேஜ் போட முடியாமல் போய்விட்டது. இன்று மகாபாரதத்தில் சில கதாபாத்திரங்களை பற்றி இங்கே நாம் குறிப்பிட விரும்புகின்றோம். மகாபாரதத்தில் எல்லாவிதமான வாழ்க்கை, எல்லாவித வயதிற்கேற்றாற்போல் அவருடைய குணநலங்கள் அத்தனையும் விரிவாக விவரிக்கப்பட்ட ஒரு இதிகாசம் மகாபாரதம். நமக்கு அதிலே மிகவும் பிடித்தது ஒரு 5 இளைஞர்கள். அவர்கள் எந்த பாவமும் அறியாமல் இந்த குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக உயிரவிட்ட அந்த 5 இளைஞர்கள். அவர்களை பற்றி விரிவான கதைகள் எதிலும் இல்லை. ஆகவே நம்ம அவர்களை பற்றி இங்கே விவாதிப்போம். அதில் கிட்டத்தட்ட அவர்களுடைய வயது ஒரு 15லிருந்து 30ற்குள். இந்த இளைஞர்கள் 5 பேருமே இளைஞர்கள். 2 பேர் துரியோதனனுடைய தம்பிகள், இளைய தம்பிகள், விகர்ணன், யுயாஸ்து. 2 பேரும் மிகச்சிறந்தவர்கள், அறிவாளிகள், ஞானம் பெற்றவர்கள், நீதி நேர்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். துரியோதனன் சபையிலே திரௌபதிக்கு நடந்த துயரத்தைக் கண்டு பீஷ்மர், துரோணர் போன்றவர்கள் கூட அஞ்சி நின்ற வேளையிலே அந்த விகர்ணனும் யுதாஸ்தும் எழுந்து, நீங்கள் செய்வது தவறு, அநியாயத்தை செய்கிறீர்கள் என்று எடுத்துரைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வீரமான இளைஞர்கள். பீஷ்மன் தான் சபதத்தின்படி எல்லாரையும் கொல்லும் பொழுது விகர்ணனை கொல்லும் போது, விகர்ணா, உன்னை கூட கொல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டதே என்று வருத்தத்தோடு தான் விகர்ணனை கொண்டான் என்று அந்த மகாபாரத கதையிலே கூறப்பட்டுள்ளது. அதே போல பீமனுடைய மகன், அவனுக்கும் ஒரு அரக்க குலத்தில் பிறந்த பொண்ணுக்கும் பிறந்த கடோத்கஜன், கிட்டத்தட்ட 22 வயது இளைஞன். அடுத்து அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு. இவர்களெல்லாம் மிக இளம் வயது இளைஞர்கள், தன் குடும்பத்துக்காக உயிரை விட்டார்கள். இதற்கு அப்பால் ஒருவர் உண்டு. அந்த இளைஞரை பற்றி தான் நாம் இப்போது பேசப் போகின்றோம். அவர் உத்திரன். அதாவது வனவாசம் முடிந்து பாண்டவர்கள் அந்த சூதாட்டத்திலே தோற்று பின் ஒரு அக்ரிமெண்டோடு வனவாசம் முடித்து ஓராண்டு யாருக்கும் தெரியாமல், யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஓராண்டு வாழ வேண்டும் என்பது விதி. அப்படி முடித்தால் அந்த ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். இவர்கள் எல்லாருமே அப்படி மறைமுகமாக வாழ்வதற்கு ஒரு இடம் தேவை என்று துரியோதனனுக்கு ஒத்துவராத அரசனாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் துரியோதனனுக்கு விஷயம் தெரிந்துவிடும். ஆகவே விராட மகாராஜா துரியோதனோடு ஒத்துப்போகாத ஒருவர். அவருடைய அரண்மனையிலே ஒவ்வொருத்தரும் மாறுவேடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே கீசகன் என்ற ஒருவன், அவனுடைய மைத்துனர், விராடராஜனுடைய மைத்துனர், அவன்தான் அங்கு வீரன். அவனுடைய ஆதிக்கம்தான் அங்கே. மகாராஜா சும்மா பேருக்குத்தான். அந்த இடத்திலே பாஞ்சாலி ஒரு வேலைக்காரியாக மாறுவேடத்திலே அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுடைய அழகிலே மயங்கி கீசகன் அவளை தொந்தரவு செய்ய, அங்கே சமையற்காரராக மாறுவேடத்தில் இருந்த பீமன் அந்த கீசனை கொண்டு விட்டார், கீசகனை கொலை செய்து விட்டார். இந்த தகவல் ஹஸ்தினாபுரத்தில் உள்ள துரியோதனன் கெட்டியவுடன், கீசகனை கொல்லும் அளவுக்கு ஒரு வீரன் என்றால் மல்யுத்தத்தில் துரியோதனனும் பீமனும் தான் அவனை கொல்ல முடியும். அப்படி என்றால் அவனை கொன்றது பீமனாக இருக்குமோ? ஒருவேளை அந்த கொலைக்கு காரணமான பெண் பாஞ்சாலியாக கூட இருக்கலாமோ என்று ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் வர, சரி, ஒன்று பண்ணலாம், முதலில் ஒரு படையை அனுப்புவோம், நம்மளுடைய நண்பர்களுடைய படையை ஒரு பக்கமாக அனுப்புவோம். அனுப்பி அங்கே விராட மகாராஜன் தன் படையோடு எதிர்த்து போரிடுகின்றார். இவருடைய எண்ணம் என்னவென்றால், ஒருவேளை பாண்டவர்கள் அங்கே மாறுவேடத்தில் இருந்தால் விராட மகாராஜாவுக்கு துணையாக வருவார்கள் என்ற எண்ணம். ஆகவே ஒரு பக்கம் படை போகின்றது. வழக்கம் போல் பீமன், அந்த மாறுவேடத்தில் இருந்த தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன் போன்றவர்கள் அவனுக்கு உதவியாக போருக்கு வருகிறார்கள்.
அர்ஜுனன் அங்கே திருநங்கையாக இருக்கின்றார். திருநங்கை மாறுவேடத்தில் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அரண்மனை பெண்களுக்கு நடனம் சொல்லிக் கொடுத்து அந்த வகையிலே அங்கே வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தார். அங்கே விராட மகாராஜன் அவர்களுடன் போரிட்டுக் கொண்டிருந்த காலத்திலே இந்த வழியாக துரியோதனன், பீஷ்மர், துரோணர் போன்ற மகாரதர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பக்கமாக படையோடு செல்கிறார்கள். அதாவது இருந்தால் எப்படி வருவார்கள் இல்லையா, பாண்டவர்கள் இருந்தால் என்று இந்த பக்கமாக செல்கிறார்கள். ஒன்றும் அறிகுறிகள் தெரியவில்லை. மன்னன் அங்கே படைபலனோடு அங்கே போரிட்டுக் கொண்டிருக்கின்றார். அங்கே ஆயர்கள் மேய்த்து கொண்டிருந்த ஆடு மாடுகளை துரத்தி கொண்டு அதை பற்றி கொண்டு இவர்கள் திரும்புகிறார்கள். இருந்தால் வரட்டும் என்றாலும் ஒன்றுமில்லை என்று அங்கு உள்ள அந்த ஆடு மாடுகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இந்த தகவல் அறிந்தவுடன் ஐயோ, மன்னர் அங்கே போருக்கு போய்விட்டாரே, இங்கே இவர்கள் எல்லாம் இதை துரத்தி கொண்டு செல்கிறார்களே, என்ன செய்வது என்று அந்த மகனுடைய இளைய மகன் 17 வயசு பையன் உத்தரன், அவன் அந்த புறம் என்று சொல்வார்கள், பெண்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே அங்கே இருக்கின்றான். உடனே இந்த இடையர்கள் எல்லாம் வந்தவர்களிடம், ஐயா, நமது ஆடு மாடுகள் எல்லாம் துரியோதனனுடைய தலைமையில் வந்த படை பத்தி கொண்டு போகிறது, நீங்க எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இளைஞன் அல்லவையா, வழக்கம் போல பெண்களுக்கு மத்தியில் இந்த வீராவசனம் பேசுவார்கள் இல்லையா, அதே போலதான் அந்த பையன் பேசுகிறான். ஐயோ, எனக்கு மட்டும் தேர் ஓட்டுவதற்கு ஒரு நல்ல ஆள் கிடைத்தான, நானே ஒத்தியிலே போய் ஒருவனாக சென்று அந்த படையை துரத்தி அடித்து அந்த ஆடு மாடுகளை திரும்ப கொண்டு வந்து விடுவேன் என்று கூற, அங்கே மார்வேடத்தில் இருந்த பாஞ்சாலி, இளவரசனே கவலைப்பட வேண்டாம், நமது நடனம் சொல்லிக் கொடுக்கும் சைந்திரி, அதாவது அர்ஜுனன் சைந்திரிங்கிற பேரிலே அங்கே இருப்பார், அவர் நல்ல தேரோட்டு, அர்ஜுனனுக்கு தேரோட்டு இதாக நான் கேள்விப்பட்டேன், அவன் தான் அர்ஜுனன் மார்வேடத்தில் இருக்கின்றார் என்று சொல்கின்றார். அர்ஜுனுக்கு தேர் ஓட்டுவதாக அறிந்தேன், அவரை அழைத்துக் கொண்டு நீ செல்லாமே என்று சொல்ல, அவன் அப்படின்னா ரெடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் அர்ஜுனனை கூப்பிடுகிறார். அவரும் அப்படியே ஒரு பாவலா காட்டிட்டு திரும்ப தேர் ஓட்டி அந்த பையனை கூப்பிட்டு போறாரு. அங்க பெண்களுக்கு முன்னாடி சகலாடு அடிச்சாச்சு. இங்க வரும்போது தான் கொஞ்சம் அந்த படையை நெருங்க அந்த படைன்னா அந்த காலத்துல உலகத்துல மிகப்பெரிய மாதர்கள் என்று சொல்லக்கூடிய துரோணர், பீஷ்மர், கிருபாச்சாரியார் போன்ற மாதர்கள் வழிநடத்திய படை என்றால் அது சாதாரணமாக இருக்கும். படையை கண்டவுடன் பையனுக்கு பயம் கொண்டு விட்டது. அர்ஜுனா இல்லை, அவனுடைய பேர் அப்போ திருநங்கையால இருக்கிற சைந்திரி, நான் சிறுவன், இவர்களோடு என்னால் போரிட முடியாது, உடனே தேரை திருப்பு என்று சொல்ல, அர்ஜுனன், இளவரசனே, பெண்கள் மத்தியில் வீரமாக பேசிக்கொண்டு வந்துவிட்டு இப்போது திருப்பினால் நன்றாக இருக்காது, வா போரிடு அப்படிங்கிறார். ஐயோ, என்னால் முடியாது என்று சொல்ல ஒரு வழியாக இறங்கி தேரை விட்டு இறங்கி ஓட ஆரம்பித்து விடுகின்றார். அர்ஜுனன் அவரை துரத்தி பிடிக்க இங்கே எதிர்த்தரப்பில் இருந்து அந்த படை வீரர்கள் அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பையன் ஓட இவன் துரத்த என்ன என்று கேட்க, ஒன்றுமில்லை, மன்னர் அங்கே சென்று விட்டார், அவனுடைய சின்ன பையன் இளைய மகன் ஒரு திருநங்கையை தேரோட்டியாக கொண்டு வந்திருக்கிறான், அதான் பிரச்சனை என்று சொல்ல இவர்கள் எல்லாம் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வழியாக பையனை தேரிலே ஏற்றி, இப்போது நீ தேரோட்டு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அர்ஜுனன் சொல்ல, மார்வேடத்தில் இருந்த அர்ஜுனன் சொல்ல, பையன் நடுக்கத்திலே தேரை ஓட்ட ஆரம்பிக்கின்றார் அந்த இளவரசன் உத்தரன். சரி, நேர அந்த மயானத்துக்கு போ அப்படிங்கிறார். இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு மயானத்துக்கு போக சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மயானத்துக்கு போனோம். அங்கே மேலே தொங்கிக் கொண்டு இருக்கிறதே ஒரு மூடை, அதை கீழே இருக்கு என்று அந்த மார்வேடத்தில் இருந்த அர்ஜுனன் சொல்ல, ஐயோ, அது ஏதோ ஒரு கிழவியோட பணத்தை கட்டி தொங்க விட்டதாக சொல்கிறார்களே, அதை என்ன இறக்க சொல்கிறாயே என்க, அது பிணம் இல்லை இளவரசனே, அது பாண்டவர்களுடைய ஆயுதங்கள் என்று சொல்ல, பாண்டவர்களா, அவர்கள் காட்டுக்குள் எங்கேயோ போய் இறந்து விட்டதாக அல்லவா பேசிக் கொள்கிறார்கள், அவர்களை உனக்கு தெரியுமா என்று சொல்ல, அப்பொழுதுதான் அர்ஜுனன், இளவரசனே, நான் தான் அர்ஜுனன் என்று சொல்ல, அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் அந்த அண்ணன் தம்பி தர்மன் எல்லாரையும் சொல்ல, அவன் அப்படியே அர்ஜுனன் காலிலே விழுந்து கும்பிடுகிறான். அர்ஜுனா, மன்னா, நீ எவ்வளவு பெரிய ஆளு, உன்னை பாக்கி நான் பாக்கியம் பெற்று இருப்பேன் என்று சொல்ல, ஒரு வழியாக ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அங்கே செல்கிறார்கள். அர்ஜுனன் படையை தோற்கடிக்கிறார். இதெல்லாம் நம்ம அறிந்த கதை. அதுக்கு பிறகு அவர்கள், நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாலே கண்டுபிடிக்கப்பட்டாய் என்று சொல்ல, பீஷ்மர், துரியோதனா, இல்லை, அர்ஜுனன் சரியாக நேற்றோடு அவனுடைய காலக்கெடு முடிகின்றது, ஆகவேதான் இன்னைக்கு அவன் தனது காண்டிவத்தை எடுத்து சத்தம் எழுப்பினார் என்று சொல்ல, இதில் ஏன் இந்த கதை என்றால்,
அந்த பையன் அந்த பெண்களுக்கு முன்னாடி அந்த சகலாட்டி அடிக்கிறது வாழ்க்கையில் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சாதாரண காரியம்தான். அதுக்கு பிறகு அந்த பையன் அர்ஜுனனை பார்த்தவொன்னே வீரனாகி 3ஆம் நாள் போரிலே பாண்டவர்களுக்காக உயிரை திறந்தான். அந்த இளைஞர்கள் வெறும் அந்த 5 பேரில் ரொம்ப சின்ன பையன் இந்த உத்தரன் தான். அந்த கதையை படிக்கும்போது நகைச்சுவையாக இருந்தால் கூட அவன் இறந்த அந்த பாத்திரம் வரும்போது உண்மையிலே நமக்கு கண்ணீர் வந்தது. நன்றி, வணக்கம்.